நேபாளம் சுற்றுலா சென்றுள்ள 57 தமிழர்களின் விவரம் வெளியாகியிருக்கிறது. முன்னதாக தமிழ்நாடு அயலக துறையை தொடர்பு கொண்டு அவர்கள் உதவி கோரப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே 57 பேரில் தஞ்சை மாவட்டம், கும்பகோணம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்ற தகவல் வெளியாகியிருந்தது. தற்போது 57 தமிழர்களின் விவரமும் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், இப்போ நேபாளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்கள்ல திருவாரூர், கும்பகோணம், மயிலாடுதுறை மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போ யார் யார் அப்படிங்கிற முழு விவரம் தெரிய வந்திருக்கா? நிச்சயமாக. அதாவது கும்பகோணத்தை சேர்ந்த சுற்றுலா ஏஜென்சி மூலம் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு நேபாளம், திபெத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுலா விமானம் மூலம் சென்றுள்ளனர். கடந்த 2 நாட்களாக 3 பேருந்துகளில் 57 பேர் நேபாளம் பகுதியில் உள்ள சுற்றுலா பகுதியை சுற்றிவிட்டு இன்று காலை அந்த திபெத் எல்லை பகுதியை தாண்டி சென்றுள்ளனர். அப்போது ஏற்பட்ட இயற்கை பேரிடர் காரணமாக அந்த 3 பேருந்துகளில் ஒரு பேருந்தில் இருந்த 20 பேர் மட்டும் பாதுகாப்பாக இருப்பதாகவும், மீதமுள்ள 2 பேருந்தில் உள்ள 37 பேரின் நிலை என்ன என்று தெரியவில்லை. அந்த 20 பேர் மட்டுமே தற்போது தொடர்பு கொண்டு பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். மீதமுள்ள 37 பேரின் நிலை இதுவரை என்ன என்று தெரியவில்லை. இதனையடுத்து அவர்களை தேடும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இங்கிருந்து சுற்றுலா சென்றவர்களின் பெயர் விவரங்கள், அவர்கள் எந்த ஊர் பகுதியை சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த இது 57 பேர் தஞ்சை மாவட்டம் மட்டும் இல்லாமல் ஓசூர், கும்பகோணம், புவனகிரி, மயிலாடுதுறை, தஞ்சை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளை சேர்ந்த, அதாவது சுவாமிமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த இந்த 57 பேர் இந்த சுற்றுலா சென்றிருப்பதாக தெரிய வந்துள்ளது. முதல் கட்டமாக அந்த 57 பேரின் பெயர் விவரங்கள் தற்போது வெளியாகி உள்ளது. இதில் 20 பேர் யார் யார் பத்திரமாக உள்ளார்கள் என்ற விவரம் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வரும். மீதமுள்ள, அதாவது இன்னும் தொடர்பு கொள்ள முடியாத 37 பேர் யார் என்ற விவரங்களும் தற்போது சேகரிக்கப்பட்டு வருகிறது. குருநாதன், இப்போ ஒரு குறிப்பிட்ட அந்த அந்த ஏஜென்சி நிறுவனம் மூலமாக இப்போ இவங்க எல்லாருமே நேபாளம் சுற்றுலா சென்றிருக்கிறார்கள். அது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கும். இப்போ அந்த ஏஜென்சியை சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பு கொண்டு ஏதேனும் தகவல்களை கொடுத்திருக்காங்களா? அப்படி எதுவும் நமக்கு வந்திருக்கா? அதாவது இந்த ஏஜென்சியின் உரிமையாளர் ஷாதிக் என்பவர் தனது மகனான உமர் பாருக்காவின் தலைமையில் தான் இந்த 57 பேரும் சுற்றுலா சென்றுள்ளனர். இந்த சுற்றுலா சென்றலில் அந்த உரிமையாளரின் மகன் உமர் பாருக்கையும் தற்போது தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஏனால் அவரும் இந்த நிலச்சரிவில் சிக்கி தற்போது அவரின் நிலைமை என்ன என்று தெரியவில்லை. அவரை தொடர்பு கொண்டால் மட்டுமே மற்றொரு நிலை என்ன என்பது தெரிய வரும். அந்த 20 பேர் மட்டுமே தற்போது தொடர்பு கொண்டு நாங்கள் பாதுகாப்பான இடத்தில் உள்ளோம், மீதமுள்ள 37 பேரின் நிலைமை என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே அந்த சுற்றுலா அழைத்து சென்ற உமர் பாருக் அவரை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த சுற்றுலா ஏஜென்சியின் உரிமையாளரும் தற்போது தனது மகன் மற்றும் மீதமுள்ள 37 பேரின் நிலைமை என்ன என்று தொடர்ந்து அவர்கள் தொடர்பு கொண்டு வருகின்றனர். ஏனென்றால் அங்கு இயற்கை பேரிடர் காரணமாக அவர்களுக்கு தொலைபேசி தற்போது தொடர்பு கொள்ள முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்த ஒரு வேலை காரணமாக அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே அவர்களை தொடர்பு கொண்டால் மட்டுமே மீதமுள்ளவர்களின் நிலைமை என்ன என்று தெரிய வரும் என தற்போது கூறப்படுகிறது. இணைப்பில் இருங்க குருநாதன். தற்போது தொடர்பாக கும்பகோணம் வட்டாட்சியர் பூங்குடியை நாம் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு அதற்கு உரிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். கும்பகோணம் சூப்பர் யாத்ரா ஏஜென்சி இந்த நிறுவனத்துல இருந்து 57 பேர் போயிருக்காங்க. 57 பேர்ல நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க 17 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸை தான் நம்ம சேகரிச்சுட்டு இருக்கோம். விபத்தானா இப்போ வாலிமர் நியூஸ்ல சேஃபா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் விசாரணை பண்ணிட்டு டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுக்குறோம். நாங்க இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். கலெக்டர் மேமும் சென்னையில பேசிட்டு இருக்காங்க. நம்ம தஞ்சாவூர்ல இருந்து போனவங்க மட்டும் எத்தனை டீட்டெயில் ரிப்போர்ட் வாங்க சொல்லியிருக்காங்க. அதையும் வாங்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் சேஃபா இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியான நியூஸ் வந்ததுமே நான் விசாரணை பண்ணி உங்களுக்கு நியூஸ் கொடுத்துருக்கேன். நேபாளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களின் நிலை குறித்து கும்பகோணம் வட்டாட்சியர் பூங்குடி தற்போது பேட்டி அளித்திருக்கிறார். கும்பகோணம் சூப்பர் யாத்ரா ஏஜென்சி இந்த நிறுவனத்துல இருந்து 57 பேர் போயிருக்காங்க. 57 பேர்ல நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க 17 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸை தான் நம்ம சேகரிச்சுட்டு இருக்கோம். விபத்தானா இப்போ வாலிமர் நியூஸ்ல சேஃபா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் விசாரணை பண்ணிட்டு டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுக்குறோம்.
இல்ல நம்ம சிலது 20 பேர் மட்டும் சேஃபா இருக்கிறாங்க, மத்தவங்க நிலைமை என்னன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அது சம்பந்தமா நாங்க இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். கலெக்டர் மேமும் சென்னையில பேசிட்டு இருக்காங்க. நம்ம தஞ்சாவூர்ல இருந்து போனவங்க மட்டும் எத்தனை டீட்டெயில் ரிப்போர்ட் வாங்க சொல்லியிருக்காங்க, அதையும் வாங்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் சேஃபா இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியான நியூஸ் வந்ததுமே நான் விசாரணை பண்ணி உங்களுக்கு நியூஸ் கொடுத்துருக்கேன். சுற்றுலா சென்றவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக வட்டாட்சியர் பூங்குடி தெரிவித்திருக்கிறார்.